I greet you all in the precious name of our Lord Jesus Christ. So today we are going to meditate the verse Psalms chapter 103 verse 6. சங்கீதம் 103 ஆறாவது வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். The Lord gives righteousness and justice. God is talking to you today. தவறான பழி உங்க மேல சுமத்தப்பட்டிருக்குதா? இல்லை யாராவது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா, அவங்களை கொடுமைப்படுத்துகிறாங்களா, ரொம்ப நாளாக இந்த பிரச்சனைக்குள்ளே நான் போயிட்டுருக்கிறேன், எனக்கு முடிவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு அதை பார்த்துட்ருக்கிறீங்களா? உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. உனக்காக நான் வாதாடுவேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்கு நீதியும் நியாயத்தையும் நான் செய்வேன்னு சொல்லி உங்ககிட்ட எனக்கு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஈவன் யூ மைட் பி worried about your future, worried about your children's life. உங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கையை நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையை நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்கலாம். ஏவன் உங்களுடைய சொந்த ஹஸ்பண்டே உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், உங்கள் சொந்த மனைவியை உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். நீங்கள் யாரை நம்புறீங்களோ, யாரை நீங்கள் நேசிச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் மேலே ஒரு பழி சுமத்தலாம், உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், உங்களுக்கு எதிராக போய் சாட்சியை சொல்லியிருந்துருக்கலாம். இது நீங்கள் எதுவும் பண்ணாத தப்பை உங்கள் மேலே நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு குற்றம் சுமத்தி இருந்திருக்கலாம். ஈவன் நீங்கள் ஒர்க் பிளேஸில் கூட நீங்கள் பண்ணாத சில விஷயங்களை உங்கள் மேலே அவங்கள அக்யூஸ் பண்ணியிருக்கலாம். உங்களோட ஸ்டடீஸ்லேயோ நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிராக சில பீப்புள்ஸ் எழும்பியிருக்கலாம். நீங்கள் சில விஷயங்களை நினச்சி நீங்கள் நிறைய நேரம் யாருக்கும் கூட சொல்ல முடியாமல் தனிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அழுதுட்டு தனியாகவே உட்காந்து அழுது, லார்ட் how am I going to deal with this, how am I going to live like this? உங்ககிட்ட இயேசு சுவாமி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காரு. இது என்னோட கேஸ், this is my case, I will deal with it. நான் உங்களுக்காக நான் வழக்காடுவேன், உங்களுக்காக நான் வாதாடுவேன், உனக்கு வேண்டிய நன்மை நான் செய்வேன், உனக்கு வேண்டிய நியாயத்தை நான் செய்வேன்னு சொல்லி எனக்கு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்களோட குழந்தைய நினச்சோ இல்லை உங்களோட பசங்களை நினச்சோ நீங்கள் அதை அழுதுட்டு இருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக உங்களோட பிள்ளைங்க வாழ்க்கையில் அவர் நீதியும் நியாயத்தையும் அவர் செய்வார். நீங்கள் இதுலேருந்து விடுதலையாகி இதை கர்த்தர் தான் எனக்கு செஞ்சாருன்னு சொல்கிறேன் நீங்கள் சாட்சியாக நிற்கிற அளவுக்கு அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, God is going to do it for you. அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் இயேசு சுவாமியை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. எனக்கு இந்த கேஸில் எனக்கு இந்த பிரச்சனை நீங்கள் எனக்கு வழக்காடி கொடுங்க, எனக்கு நீங்கள் நியாயம் செய்யுங்க, எனக்கு மனுஷங்களால் செய்ய முடியாது, நீங்கள் எனக்கு இந்த இடத்துல நியாயம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல நீங்கள் கேட்கும் பொழுது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நீதியும் நியாயமும் நிச்சயமாக இறங்கி வரதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இஃப் யூ பிலீவ் ஜீசஸ், please pray with me. I would like to pray for you. Dear Lord, I thank for this wonderful promise verse, Lord. Swami, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்காக நான் ஜெபம் பண்ணுறேன் சுவாமி. லார்ட், யூ நோ வாட் தே ஆர் கோயிங் த்ரூ. லார்ட், ஆண்டவரே என்ன சூழ்நிலையில் அவங்க போகிறாங்கன்னு நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அவங்களுக்கான நீதியும் நியாயத்தையும் பரலோகத்திலிருந்து நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. மனுஷரால் கைவிடப்பட்டு ஆண்டவரே உங்களை நோக்கி இந்த பார்த்துட்டு இருக்கிற எந்த பீப்புள்ஸை ஆண்டவரே நீங்கள் கண்ணீரை தொடச்சி நீங்கள் நிச்சயமாக அவங்களுக்கு சீக்கிரமாய் ஆண்டவரே அவங்க எதை நினச்சி கேட்குறாங்களோ அங்கே நீங்கள் அந்த ஜஸ்டிஸை கொடுக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. Bless each and every people, Lord. In the name of Jesus we pray. Amen.